வணக்கம் மக்களே! வெல்கம் டு yet another வீடியோ ஆஃப் எஃப்செட் கிரேசி. நான் உங்க ஃபாசில். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே. எல்லாரும் பொங்கல் வச்சு இந்த தை திருநாள கொண்டாடிட்டு இருப்பீங்க. ஸோ எஃப்செட் கிரேசி ஃபேமிலி சார்பாக உங்களுக்கும், உங்கள் குடும்பத்துக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ எல்லாருமே பொங்கல் வச்சுட்டீங்க. இன்னைக்கு நம்மளும் பொங்கல் வைக்கணுமா? இல்லையா? ஸோ நானும் நம்ம குட்டி பையன் சேர்ந்து இன்னைக்கு பொங்கல் வைக்க போறோம். பொங்கல் வைப்போமா? போயிட்டாரு. நானும் போறேன். வீடியோக்குள்ள போவோம். ஸோ நம்ம பொங்கல் வைக்க போகிறோம். பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு அண்ட் மெயினாக பொங்கல்னு சொன்னாவே கரும்பு. கரும்பு இல்லாமல் எப்படி? ஸோ கரும்பையும் வச்சு பொங்கல் வைக்கிறதுக்கான செட்டப்பையும் ரெடி பண்ணிவிட்டு அடுப்பை பற்ற வைக்க போகிறோம். ஸோ அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தொட்டாங்குச்சியோ வச்சோம்னா நல்லா எரியும்னாங்க. ஸோ வச்சு நல்லாவே எரிஞ்சுது. பாத்திரத்தை தூக்கி அது மேலே வச்சுட்டு நம்ம அரிசி ஃபஸ்ட்டு தண்ணியை கழுவி கீழே ஊற்றிட்டு 2வது தண்ணியை நம்ம சட்டியில் ஊற்றணும். ஏன்னா அந்த அரிசி கழுவின தண்ணி ஊற்றினா தான் நல்லா பொங்கி வரும்னாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் கழுவி கீழே ஊற்றிட்டு 2வது வாட்டியும் 3வது வாட்டியும் அரிசி கழுவின தண்ணியை நம்ம பாத்திரத்தில் ஊற்றியாச்சு. அது கூட சேர்ந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம். பால் ஊற்றினா பொங்கல் சூப்பராக இருக்கும்னாங்க. ஸோ பால் கொஞ்சம் ஆட் பண்ணோம். ஊற்றிட்டோம். அடுப்பை எரிய வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அணைஞ்சு போயிட்டு இருந்தது. ஆனாலும் பார்த்திங்கன்னா அப்படியே பபுள்ஸாக வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுடைய பொங்கல் இனிதே பொங்கிய தருணம் இது தான். நான் குட்டி பாய் கிட்ட பொங்கினதுக்கப்புறம் கலக்குங்க அப்படின்னே குட்டி பாய் கரண்டி உள்ளே விட்டு சுற்றிட்டாரு. ஸோ கரெக்டாக பொங்கி வந்துருச்சு. வந்தோடனே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி அதில் போட்டு அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன். வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறக்கு அடி பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ அரிசி கம்ப்ளீட்டாக போட்டு வெந்துருச்சா இல்லையான்னு கலக்கி நம்ம பார்த்துட்டு அது ஓரளவுக்கு நல்ல பதமாக வந்ததுக்கப்புறம் நம்ம குட்டி பாய் வந்து அதில் சர்க்கரை பாகு ஊற்றினார். அதாவது கரும்பு சர்க்கரை பாகு. நான் வந்து தூளாக போட வேணான்னு சொல்லிட்டு பாகு மாதிரி காய்ச்சி போட்டோம். ஏன்னா தூள் போட்டோம்னா கலக்கிற லேட் ஆகும்னு போட்டோம். ஸோ நம்ம குட்டி பாய் தான் பார்த்திங்கன்னா பாகெல்லாம் ஊற்றி நல்லா கலக்கிட்டு இருந்தார். இவர் தான் நம்ம குட்டி பாய், மிஸ்டர் யூனஸ். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணோம். கிறிஸ்மஸ் பழம் போட்டார். அதுக்கப்புறம் முந்திரி போடுறதுக்குள்ளே வீடியோ எடுக்க மறந்துட்டேன். முந்திரியை நெய்யில் வறுத்து போட்டோம். தேவையான அளவு கொஞ்சம் நெய்யை ஊற்றி இறக்கி வச்சோம் பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட் அப்படின்னு நான் சொல்கிறத விட மற்றவங்க சொன்னால் நல்லாயிருக்குன்னு சொல்லி டேபிளில் வச்சதும் அதை ஒரு பிளேட்டிங்கில் போட்டு எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்தேன். டேஸ்ட் சூப்பராக இருக்குன்னாங்க. ஸோ உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தும் எஃப்செட் கிரேசி சார்பாக இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.